வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 3.13 ரெடியூஸ் த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் டு இட்ஸ் லோவஸ்ட் ஃபார்ம். சிம்பிளாக ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் x மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இந்த x மைனஸ் 3 எதுவும் பண்ண முடியாது, அப்படி வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9, 9 3 ஸ்கொயர் எழுதலாங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a plus b into a minus b. So x minus 3 x minus 3 cancel. We get x plus 3. 1 by x plus 3. This is the reduced form of first. Second one என்ன கொடுத்திருக்காங்க? x square minus 16 divided by x square plus 8x plus 16. x square minus 16. 16 என்ன பண்ணலாம்? 4 square எழுதலாம். So x square minus 4 square is equal to x plus 4 into x minus 4, a plus b into a minus b, x square minus 4 square, x plus 4 into x minus 4 போடலாம். டினாமினேட்டர் இருக்கு, நமக்கு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குது. இதெல்லாம் பண்ண நமக்கு ஸ்பிளிட் மிடில் டேர்ம்ல ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 16 வரணும், ஆட் பண்ணா பிளஸ் 8 வரணும். மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 16 வரும், ஆட் பண்ணா பிளஸ் 8. அப்ப என்ன வரும் நமக்கு? 4 4s are plus 16, add பண்ணா plus 8. மறுபடியும் 1 தான் இருக்கு, டைரக்ட் ஆனா plus 4 plus 4ங்களா? அப்ப x plus 4 into x plus 4, x plus 4 x plus 4 cancel. We get x minus 4 divided by x plus 4. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Find the excluded value of the following expression. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல எந்த வேல்யூ நம்மளால போட முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு நம்ம வேல்யூ அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம், ஆனால் எந்த வேல்யூ போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் பிளஸ் 10 பை எக்ஸ் 8x கொடுத்துருக்காங்க. எப்போ நம்மளால இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியாம போகும் அப்படின்னா டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. ஒரு ஃப்ராக்ஷனல் இருக்குது அப்படின்னாவே, ஒரு ஃப்ராக்ஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்குதுன்னா டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா என்ன நமக்கு? நாட் டிஃபைன்ட் அப்படின்னு முடிச்சுக்கணும். எப்போ இந்த ஃப்ராக்ஷன் கொடுத்தாலுமே அவங்களே கொஸ்டின் பேச கொடுத்தா கூட என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா டினாமினேட்டர் 0 ஆகாத மாதிரி மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இது கொடுத்தோன்னு வச்சுக்கல, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா 0 போட்டோம்னா 8 into 0 நமக்கு டினாமினேட்டர் 0 ஆகி போயிடும், அது மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ்க்ளூட் வேல்யூன்னு சொல்லி ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் 0 ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ எப்போ 0 ஆகுமோ அதெல்லாம் நமக்கு என்னது? எக்ஸ்க்ளூட் வேல்யூஸ். அப்ப நமக்கு என்ன ஆகணும்? 8x 0 ஆகுச்சுன்னா இதுக்கு என்னது? எந்த வேல்யூ இதுக்கு அப்ளை பண்ண முடியாது? 8x 0 ஆகிற வேல்யூ அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப ஃபார் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ 8x 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகாது? நமக்கு இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ண முடியாது. சொல்ல புரிஞ்சு? அப்போ 8x 0 ஆகணும்னா x என்ன ஆகும்? 0 by 8 x is equal to 0. அப்போ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன ஆயிரும்? டினாமினேட்டர் 0 ஆகி போயிடும். சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போ டினாமினேட்டர் 0 ஆகி போச்சுன்னா நமக்கு நாட் டிஃபைன்ட் ஆகி போயிடும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுடைய எக்ஸ்க்ளூட் வேல்யூ என்ன அப்படின்னா x is equal to 0. செகண்ட் கொஸ்டின் வாங்க. 7p plus 2 by 8p square plus 13p plus 5. சரி, நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் 0 ஆகணுமா? அப்ப ஃபார் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ 8p square plus 13p plus 5 is equal to 0. சரி, இது 0 ஆகணும்னா அப்ப p என்னவா இருக்குன்னு யோசிக்கணும். இங்க எப்படி 8x equal to 0னா x என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். x 0 ஆகும் பொழுது 8x நமக்கு 0 ஆகி போயிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அது மாதிரி p என்ன வேல்யூ போட்டா எனக்கு இந்த ஓவரால் டேர்ம் 0 ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன இப்படி இருந்தா என்ன பண்ணணும்? நம்ம ஸ்பிளிட் மிடில் டேர்ம் மல்டிப்ளை பண்ண என்ன வரணும்? 8 5s are 40, மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 40 வரணும், ஆட் பண்ணா 13 வரணும். மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 40, ஆட் பண்ணா 13. என்ன போடலாம்? 22 10 4 அதே போடலாம் 5 8. மல்டிப்ளை பண்ணா 40, ஆட் பண்ணா 13. முன்னாடி 8 இருக்குங்களா? எப்படி நம்ம ஷார்ட்கட்ல போட சொல்லியிருக்கிறோம்?
முன்னாடி 8 இருந்துச்சுன்னா by 8 போடுங்க. இந்த 5/8 அப்படி தான் கிடைக்கும். இங்கே 8/8 என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அப்போ இது +1, இது +5/8ங்களா? அப்போ என்ன பண்ணணும்? வேரியபிள் பிங்களா? அப்போ என்ன வரும்? 8p + 8 எப்படி போடலாம்? இது நம்ம கீழே 8 இருக்கனால எப்படி ஃபேக்டரைஸ் கிடைக்கும்? 8p + 5 இன்ட்டு இங்கே +1ங்களா? p + 1 = 0. இப்போ என்ன பண்ணுவோம்? தனித்தனி ஈக்குவல் டு 0 போடுவோம். 8p + 5 = 0, p + 1 = 0. ஏன்னா இது 0 இருந்தாலும் இது ஓவரால் 0 ஆகி போயிடும். இல்லை இந்த டேர்ம் 0 இருந்தாலும் இது ஓவரால் கிடைச்சிடும் 0 ஆகி போயிடும். அப்போ இதுவும் 0 இருக்கலாம், அதுவும் 0 இருக்கலாம். அப்போ 8p + 5 0னா 8p = -5, p = -5/8. Similarly, p = -1. அப்போ p -5/8 ஆகும், p = -1 இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் 0 ஆயிரும். இது 0 ஆச்சுன்னா இந்த ஹோல் டேர்ம் நாட் டிஃபைன்ட் ஆகி போயிடும். அப்போ இதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்னது? -5/8 அண்ட் -1. இதோட மென்ஷன் பண்ணிங்க. இந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் -5/8, -1. கிளியருங்களா? இந்த மாதிரி பிராக்கெட்ல வேணும். தேர்ட் கொஸ்டின். x/x² + 1. சரி, இது என்ன நமக்கு? ஃபார் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இந்த x² + 1 என்ன நமக்கு? 0 வரணும். அப்போ x² = -1. இந்த ஸ்கொயர் பண்ண ஸ்கொயர் ரூட்டாக மாறுமா? x = √−1. நம்ம ஸ்கொயர் ரூட்ல நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா அப்படி ஒரு ஆன்சரே கிடையாது, ரியல் வேல்யூ கிடையாது. இமேஜினரி இருக்கலாம், சரிங்களா? நம்ம இமேஜினரிங்கிறது நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸ்ல படிப்போம். இமேஜினரி வேல்யூஸ்னா நமக்கு என்னது? ஐன்னு வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது இமேஜின் நம்பர் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். ரியல் வேல்யூ இப்படி ஒன்று கிடையாது. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கிடையாது, ரியல் வேல்யூ கிடையாது. அப்போ என்ன படிக்கலாம்? நோ ரியல் வேல்யூஸ். The excluded value, no real excluded values. The expression has no real excluded values. கிளியருங்களா?